ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 28 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே காவேரிக்கு வந்து தனி கேபின் கொடுத்துருக்காங்க. காவேரி வந்து அங்கே உட்காந்து என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் வந்து என்ன போர் அடிக்குதா? அண்ணே நீங்க தானே சார் உங்க கேபினுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. நான் தான் என் பாட்டுக்கு உங்க கேபின்ல ஒரு ஓரமா உட்காந்துக்கிறேன்னு சொன்னேன்ல அப்படின்னோடனே, இப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா, எதுக்காண்டி நீயே இங்க இருந்து போர் அடிக்குன்னு தாத்தா கிட்ட சொல்லி நீயே இங்க வராம ஓடணும். அதுக்காண்டி தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன்னொன்னே, இப்ப காவேரி சிரிச்சுட்டே சொல்றாங்க. அப்படிலாம் காவேரி என்னைக்குமே செஞ்சதா சரித்திரமே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா, பார்க்கலாம் இந்த காவேரி நிக்குதா, ஓடுதான்னொன்னே, பஞ்சு பஞ்சு பேசுறீங்களா சார்ன்னு சொல்லிட்டு 2 பேருமா சிரிச்சுட்டு விஜய் வந்து அங்கருந்து போயிர்றாரு. இப்போ ஒருத்தங்க வராங்க. அங்க வந்து ஃபேஷன் டிசைனருக்காக இந்த மாரி ஸ்பான்சர்ஷிப் கேட்கறதுக்காக வராங்க. அஜய் வேணும்னே என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிறவங்க கிட்ட, இவங்கள வந்து அண்ணிகிட்ட கூட்டிட்டு போங்க. அண்ணன்ட்ட இத பத்தி பேசியிருக்காங்க. போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தாங்க. இப்ப காவேரி கிட்ட வந்து பேசும்போது, காவேரி எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டுட்டு, அவங்களுக்கு ரூ. 5,00,000 செக் எழுத சொல்லி, ப்ராசஸ் பண்ண சொல்லி குடுத்து விட்டுருந்தாங்க. அஜய் ஓடி போயி விஜய் கிட்ட போய் போட்டு விட்டுருந்தாரு. இந்த மாரி அண்ணியால இன்னைக்கு நமக்கு ரூ. 5,00,000 லாஸ்ண்ணே. சும்மா அவங்க யாருன்னே தெரியல. அவங்களுக்கு போய் குடுத்துருக்காங்கன்னோனே, இப்ப விஜய் கோவமா ஃபோன் பண்ணி காவேரிய வந்து கேபினுக்கு கூப்பிடுறாரு. இப்ப விஜய் காவேரி வந்தோனே கத்துறாரு. யார்ட்ட கேட்டு குடுக்குற? பிசினஸ்ல ஒவ்வொரு காசுமே வந்து நமக்கு வந்து தேவையானது. அத போய் நீ பாட்டுக்கு எடுத்து குடுத்துட்டனோனே, இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, அது நமக்கு வந்து ஓகேன்னு தான் நான் நெனைக்கிறேன். நம்மளோட புது ப்ராஜெக்ட் மேல தான் நான் அத குடுத்துருக்கேன். அங்க நம்ம பேனர்லாம் வைப்பாங்கல்ல, நெறைய பேர் வருவாங்க. அட்டென்ஷன் கிடைக்கும். மீடியாலாம் வரும்ல அப்படின்னு சொல்லும்போது, விஜய் வந்து கேட்க மாட்டேங்கிறாரு. இப்ப காவேரி பாவமா சொல்றாங்க. சாரிங்க. ஆனா அது நல்லதுன்னு நெனச்சு தான் நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாரி காவேரி பாவமா சொல்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, நிவின் வந்து டெய்லர் கடைக்கு வராரு. அப்ப குமரன் வந்து அவர் தச்ச ட்ரெஸ்ஸ காட்டும்போது, "நீ போய் இத போட்டு வாண்ணே" அப்படின்னு. அது வந்து நல்லா கோட் ஷூட் இருக்குது. அத போய் போட்டு வாண்ணேன்னு சொன்னோனே, இப்போ குமரன் அத போட்டுட்டு வந்து நிக்கிறாரு. "சூப்பரா இருக்குதுண்ணே! என்ன அழகா தச்சிருக்க" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே கங்கா வந்துடுறாங்க. கங்கா, குமரன் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்புறமா அவங்க வந்து பேசிட்டு, நிவின் வந்து அங்கருந்து போயிர்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி, விஜயும் திருப்பி வீட்டுக்கு வரும்போது, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி பேசிட்டே வர்றாரு விஜய் வந்து. அது வந்து அவங்க இஷ்டத்துக்குலாம் வைக்க முடியாது. நம்ம இஷ்டத்துக்கு தான் கிச்சன வைக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஃபோன வச்சோனே, காவேரி சொல்றாங்க, "நீங்க கோவிச்சுக்காட்டி நான் ஒண்ணு சொல்லவா?" அப்படின்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "நீ சொன்னா நான் கோவிச்சுக்க தான் செய்வேன்னோனே, கண்டிப்பா கோவிச்சுக்குவேன்" அப்படிங்கிறாரு. "நீங்க கோவிச்சுக்கிட்டாலும் பரவால்ல. நான் சொல்ல தான் செய்வேன்" அப்படின்னோனே, இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி "நீங்க பண்ற தப்புங்க. ஒருத்தங்க நீங்கன்னா அங்க எவ்வளோ காசு வச்சிருக்கிறீங்க. டிசைன் டிசைனா வீடு கட்டுவீங்க. அப்படி கட்டுற நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாரி வீடு கட்டணும்னு நினைக்கும்போது, வாழ்க்கையில ஒரே ஒரு வாட்டி வீடு கட்டுற அவங்களுக்கும் அந்த மாரி ஆசை இருக்கும்ல. கிச்சன கொஞ்சம் பெருசா தான் கட்டுனா என்னவா? அந்த ஸ்டடி ரூம் எதுக்கு? அப்படின்னோனே, இப்ப விஜய் என்ன கேட்கிறாருன்னா, "நீ சிவில் இன்ஜினியரா? இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி உனக்கு எதனாச்சும் தெரியுமான்னோனே?" "இல்ல எதுவுமே தெரியாதுன்னோனே." "அப்புறம் எதுக்கு நீ கருத்து சொல்றன்னோனே?" "ஏங்க நீங்க சொன்ன எதுவுமே நான் இல்ல. ஆனா நான் ஓனருங்க." அப்படின்னோனே, ஐயோ! அப்படி சொல்லிட்டு பாட்ட சவுண்டா வைக்கிறாரு. "இப்பதானங்க நீங்க தலைவலிக்குன்னு சொன்னீங்கன்னோனே, அதுக்கு இது பரவால்ல." அப்படின்னோனே, யாரு நம்ம சொல்றதெல்லாம் கேட்கிறா? 10 மாசங்க ஒரு குழந்தை பிறக்கிற டைம்னோனே, விஜய் அப்படியே பார்க்குறாரு. உங்களுக்கு இல்லங்க. பொதுவா சொன்னேன். அதுவரைக்கும் நீங்க இந்த தொல்லையெல்லாம் தாங்கி தான் ஆகணும். எப்படி கடத்த போறேனோ தெரியலன்னு சொல்லிட்டு, காவேரி வேற இங்கிருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, குமரன் கங்காக்கு வந்து அளவு எடுக்குறாரு. இந்த மாரி ட்ரெஸ் தைக்கிறதுக்காக. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப தாத்தா கிட்ட வந்து காவேரியும், விஜயும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த ஃபேஷன் டிசைனர் அந்த இதுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அங்க நெறைய பேர் வருவாங்கல்ல, நமக்கு மேல அட்டென்ஷன் கிடைக்கும்னு சொன்னோனே, தாத்தா சொல்றாரு, "அவளும் கரெக்ட்டா தானடா சொல்றான்னோனே, நீங்க பாட்டுக்கு அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டே இருங்கன்னு" சொல்லிட்டு, விஜயும் காவேரியும் மாத்தி மாத்தி தாத்தா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னா காவேரி போணுங்கிறாங்க, விஜய் போமாட்டேங்கிறாரு, தாத்தா சொல்றாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.